மாநிலத்துக்கும் கேட்டார். அத்தனை மாநிலத்துக்கு கேட்கிறார். ஆனா அவர் மட்டும் கேட்கலன்னு நாராயணன் சொன்னார். சார் வச்சுக்குவோம், யாரு இந்த மாதிரி ஓப்பன்ல கேட்கல. அவர் வேணா சந்திரபாபு நாயுடு சைடுல கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி கேட்டிருக்காருன்னு அறிக்கை சொல்லுங்க. ஓப்பன்ல தான் பேசினார். சரி, அது கூட பரவாயில்ல, வச்சுக்குவோம். நான் திரும்பியும் கேட்கிறேன், இப்ப இந்த கல்விக்கு நிதி பிஎம்ஸ்டியில் ஒரு சாரரா நீங்க டிமாண்ட் பண்ணாம 2200 கோடி ரூபா பாக்கி இருக்கு, அதை நீங்க கொடுங்கன்னு ஓப்பன்ல தானே தமிழ்நாட்டுக்காக கேட்டார். அதில் மாற்றம் இல்லை. ஏன் அதை பத்தி என்ன யாரும் அதை பத்தியே பேசல. இன்னொன்னு கேட்டாரு, தெளிவா கேட்கிறாரு பாருங்க, இந்த நதியில கங்கை நதியை நீங்க தூய்மைப்படுத்துறது மாதிரி காவேரி, தாமிரபரணி, வைகை இதெல்லாம் நீங்க தூய்மைப்படுத்துறதுக்கு திட்டம் போடுங்க. அந்த திட்டத்துக்கு பேரை தயவு செய்து இந்தியில் வச்சிடாதீங்க, இங்கிலீஷ்ல வைங்க. ஏன் அத்தனை மாநிலமும் இருக்கும். எங்களோட நிலையை பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த சபையில போய் ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து, ஐயா புரியல ஐயா, என்ன கொடுக்குறனே புரியல, இதெல்லாம் இனிமேல் போடுறதுலையாவது ஆங்கிலத்தில் போடுங்க ஐயா அப்படின்னு கேட்டா இந்தியாவோட நிலை எப்படி இருக்கு? பிரைம் மினிஸ்டர் அங்க என்ன பதில் சொல்லியிருப்பார்? இது எங்க அண்ணா நாராயண திருப்பதிக்கு தெரியும். உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்க சந்திரபாபு நாயுடு போன மாசம் பேசுனது மெயில் அனுப்பிச்சிருக்க பாத்துங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினாருன்னு ஒரு மெயில் அனுப்புங்கண்ணே. அண்ணா பிரைம் மினிஸ்டர் பதில் பேசினாருன்னு ஒரு மெயில் போடுங்க. இல்ல நம்ம ஷோ லைவ்ல பண்றோம், ஷோ மெயில்ல பண்றோம், மெயில்ல சேட் தான் பண்ண முடியும். ஓகே, நான் வரேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், 5 நிமிடம் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தின ஒரு பட்டியலை கொடுக்குறார். இதுக்கு மேலேயும் முதலமைச்சர் பிரதமர் சந்திப்புல தனிப்பட்ட நலன் இருக்கு அப்படின்னு சொல்ல போகுதா அதிமுக? இல்லைங்க, அதாவது நாராயண திருப்பதி அண்ணன் மிக அருமையாக அரசியல் கலப்பெல்லாம் பேசினாங்க, நான் மிக பாராட்ட வரவேற்கிறேன். ஆனா அண்ணன் சூர்யா வெற்றியுண்டான அவர்கள் சொன்ன கருத்துல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதிகளை பெற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை நீட்ட வேண்டும். இது அதிமுகவுக்கு எந்த முரண்பாடுமே இல்லை. ஆனா அண்ணன் சூர்யா கேட்கிற, கடந்த 4 ஆண்டுகளில் நீங்க அதிமுக நிலைப்பாடுன்னா எந்த காலத்துல இன்று வரையுமே மத்திய அரசோடு நிச்சயமாக மாநில அரசு முறையில் அரசு ரீதியாக அல்ல, அரசு ரீதியான உறவுகள் வேண்டும். இருவருக்குள்ள அரசியல் 1000 கோடி இருக்கலாம், ஆனால் அரசியல் வருகிற போது இணைந்துதான் இருக்க வேண்டும். ஏன் நீங்க பாகிஸ்தான் போர்ல கூட வேறு மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அப்போ இந்திய நாட்டோடு ஒரு பற்றுதல் இல்லாம மாநில அரசு இயங்குவது என்பது நல்லதா அல்ல. ஒன்று, இதுல 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவில் ஒரு தனித்த மாநிலமாக தன்னை காட்டிக்கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக தனித்துவமா இருக்கணும்னு நினைக்கிறது தவறில்லை சார். ஆனா இந்தியாவோட பற்றுதல் இல்லாமன்னு சொல்றீங்க. நீங்க தனித்துவமான அப்படி இருக்க கூடாது, இருக்க முடியாதுங்க. இந்தியா என்பது ஒரு பன்முகை தன்மை கொண்ட ஒரு மாநிலம் தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி, அதெல்லாம் யாருமே குறுக்கே செய்யல. அதிமுக நிலைப்பாட்டில் இருக்குது. ஆனால் மாநில அரசு ஒரு மத்திய அரசோடு மோதலை செய்து கொண்டு தேர்தலுக்காகவே தங்களுடைய வியூகத்தை அமைத்துக் கொண்டு இதுவரை காலத்தை கழித்து விட்டு தேர்தல் நடைபெற 10 மாதத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் கலந்து கொண்டு எல்லாமே பேசிட்டா இனி தேர்தலுக்கு பேசுறதுக்காக பயன்படுத்தினார். 4 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க சொன்னவை எல்லாம் மாறிவிட்டதா அல்லது மாற்றுவதற்காக போனீங்களா, மாற்ற வேண்டும் என்று பேசுனீங்களா? 4 ஆண்டு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த ட்விட்டர்ல போட்ட விஷயம் எல்லாம் படிச்சு பாருங்க, மிக கடுமையான வார்த்தைகளோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் சென்று பேசி 10 மாதத்துல எத்தனை லட்சம் கோடி வந்துருங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருவீங்க? உண்மையில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சி, மேலும் ஏமாற்ற முயற்சி, தொடர்ந்து ஏமாற்றிட்டே வந்தீங்க, மேலும் ஏமாற்ற முயற்சி. இப்ப தமிழ்நாட்டுல ஈடி ரைடு டாஸ்மாக்ல இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரன், அந்த ரத்தீப் எல்லாமே உதயநிதியோடு அன்பு மகேஷ் சுதையாளர் எல்லாமே ஒரு பார்த்தோம். அரக்கோண நிகழ்ச்சியில அரக்கோண சம்பவத்துல தெய்வ செயல் மூலமாக நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தோம். மிக கொடூரமான செயல் கூட மூடி மறைத்து விட்டு எதுவுமே உச்சநீதிமன்றம் அதையும் பார்க்கணும். இல்ல, அது அந்த தடையினுடைய முழுமையாக ஆய்ந்தால் தடை மீண்டும் அது நீக்கப்பட்டு வழக்கு கடுமையா வருங்க. தவறு மிகப்பெரிய, நீங்க அது நான் வெளியா போனா வேற மாதிரி டைவர்ட் ஆயிரு. தமிழ்நாடு அரசு இந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த திட்டங்கள் என்ன? 4 லட்சம் கோடி கடனை வாங்கி 1952 பிறகு 2021 வரை வாங்கி கடனை இந்த 4 ஆண்டுகளிலேயே வாங்கிய நீங்கள் எந்த திட்டத்துக்கு செலவு பண்ணீங்க? அதாவது நீட் ரத்துக்காக இன்னைக்கு 24 நாடகம் போடுறீங்க.
இல்ல தமிழ்நாட்டு நீங்க எலெக்ஷனுக்காக தான் இப்ப பிரதமரே பாக்குறாரு அப்படின்றாரு. அவர் சொல்றதுடைய பதில் 10 மாசத்துல எலெக்ஷன் வருது, இன்னைக்கு பிரதமரை பார்த்துட்டோம். 4 வருஷத்துல என்ன சீஃப் மினிஸ்டர் செஞ்சாருன்னு இப்ப கேட்டாரு. அத நிதி ஆயோக் கூட்டத்துல போய் நான் முதல்வன் திட்டம்னா என்ன, முதல்வரின் முகவரினா என்ன, இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கே புரிய வச்சுட்டு வந்துட்டோம். பொங்கலூர் மணிகண்டனுக்கும் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் புரியாது. சரி, புரியலையா அப்படின்றாரு உங்களுக்கு. நீங்க சூர்யான்னா நீங்க பரம்பரை திமுக நான் பாராட்டுறேன். நீங்க எந்த பதவி வர முடியாது, அது மனசு வச்சு பேசுங்க. நீங்க சும்மா திமுக வக்கால வாங்கி எந்த பயனும் இல்ல. நாளை கட்சியில் வந்து சேர்றா மந்திரி ஆயிடுவா. நீங்க வெறுமனே கோச்சல் மட்டும் போடுறது அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு இல்ல, திமுக குடும்பம் நான் வந்தேன்னா நாளைக்கு வந்தே நீங்க ஆக முடியுமா? அதை தயவுசெய்து ஆனா மனசு வச்சுக்கங்க. நீங்க என்றைக்கும் தொடர்ந்தா 200 வாங்கிக்கலாம், கொடி கொடுத்துக்கலாம், கோஷம் போடலாம். தாண்டி சூர்யாவுக்கு ஒண்ணு வரப்போகாது. இல்ல விமர்சனம் டவுன் கிரேட் ஆக கூட ப்ளீஸ். இல்ல கொள்கைக்காக இருக்கவன் கொடி பிடிப்பான், பதவிக்காக 10 கட்சி மாறவன் இருக்கான். கோடி சம்பாதிக்க ஆனா கோடி நீங்க முடிப்பீங்க, கோடி எவ்வளவு சம்பாதிப்பா? கொள்கைக்காக இருக்கவன் கடைசி வரைக்கும் கொடி பிடிப்பான், பதவிக்காக ஆசைப்படுறவனா கட்சி மாறுவான். நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆனா நீங்க கொள்கை வச்சு எவனோ கொள்ளையடிப்பா, நீங்க கொள்கை வச்சுட்டு இருப்பீங்க, எவனோ கொள்ளையடிப்பா. நீங்க குடும்ப நடத்தல இருப்பீங்க, பரவாயில்லையா? வெற்றியோட என்ன உங்க அப்பா என்ன தேய்ச்சி பாருங்க. முதல்வர் பிரதமருடைய சந்திப்புக்கு வந்து மணிகண்டன் பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசுவான். அதே பேசுறேன். அதே அண்ணன் கோவிச்சுக்கு அதே பேசுறாங்க. நான் கேட்பது ஐயா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி உருவாயிருக்கிறது. அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்காக தனிமையில் பேசி பிரதமரிடம் ஏதோ மன்னிப்பு கேட்டாரான்னு தெரியல. 5 நிமிஷத்துல என்ன பேசிட முடியும்? சுத்தி அத்தனை முதலமைச்சர்கள் நீங்க 5 நிமிடத்துல மன்னிச்சுங்க 100 பேர் சொன்னா போட்டோ பாத்தீங்களா? என்ன வேணுங்க சார்? போட்டோ பாத்தீங்களா? சார் போட்டோ பிரதமரோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? கை பின்னாடி கட்டியிருந்தாரு. கொடுக்கலாம். ஆனாலும் ஸ்டாலின் குடும்பம் இங்க வந்து வீரா பேசலாம். நாங்க வீடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் இதெல்லாம் வீர மக்கள் மத்தியில பேசலாம். ஏன் பேசலாம் இல்ல? உங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம், மோடி எல்லாம் சொல்லலாம்ல? எடப்பாடி பேசுறதெல்லாம் நீங்க 2 பேர் பேசி பாப்போமா? ஏமாற்றி மணிகண்டன் எடப்பாடி பேசுறத 2 பேர் பேசி பாப்போமா? நாங்க பயப்படுற மாதிரி இருந்தா மணிகண்டன் நான் பேசிடுறேன். நாங்க பயப்படுற மாதிரி இருந்தா மோடியை பார்க்க மாட்டோம். ஏன் மோடியை பார்க்க வேண்டிய அவசியம்? எடப்பாடி கிட்ட ஐடியா கேட்டு அமித்ஷா கிட்ட கொண்டு அதிமுக அடை வச்ச மாதிரி அமித்ஷாவை பார்த்தாதான் அடை வைக்க முடியும். மோடியை பார்த்தா அது நாட்டுக்காக, அமித்ஷாவை பார்த்தா அமித்ஷாவை தான் நாங்க பாப்போம் அப்படின்றார். நாங்க பார்த்தது மோடியை பிரதமர் என்று சொல்லுவதற்கு தமிழ்நாட்டினுடைய பல விஷயங்களை இந்த நாட்டில் இந்த திமுக 2011 அதிமுக ஆட்சி, அது முன்பும் அதிமுக ஆட்சி. அப்ப காங்கிரஸ் ஆளுகிற போது மத்தியில கூட்டணி இடம்பெற்றிருந்த இதே திமுக தமிழ்நாட்டுக்கு அம்மா வந்து நிதி கேட்டாங்க, 25,000 கோடி சிறப்பு கேட்டாங்க. அன்றைக்கு வேண்டாம் என்று தடுத்தது திமுக. மாநில உரிமைகள் ஏன் அன்னைக்கு மீட்டு தரல? நீங்க ஆட்சியில் இருந்தீங்கல்ல, 18 மத்திய ஆட்சியில் இருந்தீங்க. இந்த மாதிரி பேசி நிதி வாங்கினீங்களா, மாநில உரிமை மீட்டீங்களா? வெறும் நாடக முறை சார். நாடகத்திற்காக மக்கள் ஏமாற தயாரில்லை. 2024 அம்பலமாக போறீங்க. கேட்போம் திரு அருணன் அவர்கள்ட்ட. இதற்கு முந்தைய கூட்டங்களை பல காரணங்களால தமிழகம் புறக்கணித்திருக்கிறது. இந்த முறை இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கார். அது சம்பிரதாய கூட்டம். இன்னும் சொல்லணும்னா மம்தா பானர்ஜி வெளியில் வந்தப்பெல்லாம் முதலமைச்சர் அதுக்கு கருத்தெல்லாம் சொன்னார், ஒரு முதலமைச்சரை பேசவில்லை அப்படின்னு. இந்த கூட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும், அதுவும் இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தலுக்கு 10 மாதங்களுக்கு முன்பு நடக்கக்கூடிய கூட்டத்தில் தீர்வு கிடைக்கும் தமிழக அரசு நம்புதான். இல்ல, அதாவது அதிமுக தலைவர் எடப்பாடியார் வந்து எதிரொலிக்குது. அதிமுக தலைவர் எடப்பாடியார் வந்து இந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தில் இப்பொழுது தமிழ்நாடு முதல்வர் பங்கேற்க போகிறார் என்ற செய்தி வந்தவுடனே அவர் வந்து வேற மாதிரி அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து ஒரு பதிவே போட்டார். அது ஈடி விவகாரத்தில் போய் சமரசம் பண்ணுறதுக்காக வந்து வெண்குடையை ஏந்தி போகிறார் அப்படின்னு போட்டார். இப்போ நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அதையும் லேசாக சொல்லிவிட்டு, ஆனால் தேர்தலுக்காக இது வெறும் நாடகம்யா, போய் பங்கு கொண்டு இந்த மாதிரி பேசினதெல்லாம் என்று இவர் சொல்றார். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பாஜகவுடைய தயவுக்காக தான் போயிருக்காங்க என்று அதிமுக சொல்வதற்கு அதற்கு தார்மீக உரிமை உண்டா? ஏங்க, நீங்க பாஜகவோட அரசியல் கூட்டணினே அறிவிச்சிட்டீங்க. சொல்ல போனா அமித்ஷா அறிவிக்கிறாரு, எடப்பாடியார் பக்கத்துல உட்காந்து அது ஆமாங்கிறாரு.
ஆக நீங்க அரசியல் கூட்டணிக்கே போயிட்டீங்க. இங்க அரசு முறை காரியமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு கொண்டு அங்கே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வரிசையா பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு. பிறகு பிரதமரிடம் நேரம் வாங்கி ஒரு 5 நிமிடம் தான் நீங்க சொல்றீங்க. அதுல வேறு சில விஷயங்களும் மேலும் இங்க சொன்னதையும் அங்க மீண்டும் வலியுறுத்திட்டு வந்திருக்காரு. 5 நிமிடம் தான். அது நிருபர்கள் கேட்கறாங்க வந்த பிறகு, ஆமா நம்ம இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கும் போது பிரதமர் தரமாட்டேன்னா சொல்லுவாரு, தருவேன் தான் சொல்லுவாரு, ஆனா தருவாரா பார்ப்போம். இவ்வளவு தானுங்க. ஏங்க இதை கேட்கறதுல என்ன தப்பு? நான் பாயிண்ட் வரேன். அதிமுகவுக்கு இந்த கோரிக்கைகள்ல எதுலையாவது மாறுபாடு இருக்க முடியுமா? இப்ப நம்ம பாஜக நண்பர் நாராயணன் கூட சொன்னாரு, ஐயா 41% எதுல, அதாவது ஒன்றிய அரசினுடைய வரியில மாநிலங்களுக்கு பகிர்வு தருவதில் 41% தரணும்னு நிதி கமிஷன் சொல்லிச்சு. ஆனா நடப்புல அது 33% தான் தர்றாங்க என்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு. இந்த புள்ளி விவரம் தப்பு என்று நம்முடைய நாராயணன் சொல்றாரு. காரணம் நிதி அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு. இந்த புள்ளி விவரம் குறித்த விவாதம் தொடரட்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். இதுல என்ன அடிப்படையான விஷயம்னா, ஒரு டெக்னிக்கலா அவங்க தப்பிக்கிறாங்க ஒன்றிய அரசு. அது என்னன்னா, ஐயா 41% தாயான்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்றிய அரசுடைய வரி போடுறதுல மாநில அரசுக்கு பங்கு தர தேவையற்ற செஸ், சர்சார்ஜ் போன்ற சிறப்பு வரிகளை மட்டும் அதிகமா உயர்த்திக்கிறாங்க.